ஓகேன்பா. இன்றைக்கி ஒரு வயல் 3 வயல் சோளம் விதைச்சி பார் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி அதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று கிரீஸ் பக்கெட் இல்லையா? சரி விடு, நாளைக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு இருந்தாலும் உள்ளோட போனோம். சேலம் போனால் தான் பக்கெட் எடுக்கிறதுக்கு. அந்த பக்கெட்டில் இருக்கிறது நல்ல கிரீஸ் தானே? நம்ம இப்போ நேற்று வலிச்சு போட்டில்ல, இன்னைக்கு 2 மணி நேரம் தானே ஓட்டணும். சரி அடுத்த ஐட்டு வலிச்சு போட்டுக்கலாம் விடு. சும்மா வரப்பா வச்சுட்டு வா. இதுக்கெல்லாம் கிரீஸ் அடிச்சு அடிச்சு வடி விட்டுட்டடா டே. பாரு ஏண்டா ஒரு 20-30 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் ஆடுறான்னா ஒவ்வொரு ஐட்டமும் தூக்கி பிடிச்சி அடிச்சு வச்சுக்கிற. ஓகே நண்பா, போயிட்டு அதுங்கிட்ட சோளை வச்சுருப்பாங்க, போயிட்டு ஓட்டிகிட்டு வர வேண்டியதான் ப்ரோ. போதும் மாப்பிள்ள, போ மாப்பிள்ள, நாளைக்கு வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து இந்த பம்பை கழட்டி பார்க்கலாம். சேரு அது இருட்டில் தான் போகணும் மாட்டேங்குது, எடுப்பலாம். ஓகேன்பா, போயிட்டு ரோட்டாட்டர் ஓட்டி நீ ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை விட்டுட்டு வந்து பாரோட்டர் கிளப்பி மாட்டிகிட்டு வந்துடுறேன். 585ல் பாரோட் பேக அது இங்கே இருக்குதா, கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டானாடா கேளு. இருக்குதான் போதும் மாப்பிள்ள, எடு மாப்பு. போமத்தான் சிவி சிங்க அடிச்சிக்கிட்டு இருப்ப, சும்மா உட்காந்து இந்த செல்லுன்றப்பலாம் அதெல்லாம் கண்டுக்கிறது கூட இல்லை. அது இனிமேல் சீசன் முடிஞ்சிச்சுல, இனிமேல் ஓட்டுறப்ப நம்ம வண்டி துடைச்சி தான் எடுப்போம். சீசன் டைமில் டைம் கிடையாது, இனிமேலாம் துடைச்சி சிவி சிங்காரிச்சு தான் போகணும். செட்டு ஒயரை பிடிக்கி விட்டால் சரியாக போயிருப்போம். ஒரு வழியாக விதைக்கிற காட்டு வந்தாச்சு, காட்டுக்காரரை விதைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த வயலில் தான் விதைக்கணும். நல்லா நல்ல வேலை கடத்தை தாண்டி தான் இப்படி நிறுத்தி வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஓட்டலாமா? 2வது கோட்டு அந்த ஓரம் ஓட்டு, தெற்கு பக்கம் இருந்து ஓட்டு. தெற்கு எந்த பக்கம்? எது அது அப்படியே சொல்ல தெரியாதா? ஓகேன்பா, அவ்வளோதான் சோளம். அந்த புடங்க டீ வேற வந்து ஒரு சுத்து கூட ஓட்டல. ஓகேன்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 3 வயல். இதை கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது ஓட்டி போட்டு கரெக்டாக மழை வந்துடும். என்னைக்கு விதைக்கலான்னு சொல்கிறாரோ அன்றைக்கி வந்து மழை வந்து வீணாக போயிடும். இன்றைக்கும் பாருங்கள், மத்தியானம் இப்போ 2 மணி தான் ஆகுது, மானம் எந்த அளவுக்கு மோடம் போட்டுட்டுதுன்னு பாருங்கள். இதுங்க காடுன்னு நான் ஓட்ட வந்தேன்னா என்னன்னு தெரில ப்ரோ, ஏதோ சாபமாக என்னமான்னு தெரில. இவங்க காடுன்னு ஓட்டினாவே மழை வந்துடுது. இது ஒரு பெரிய பிரச்சனை. மாப்பிள்ளையும் இந்த 2 வயலும் ஓட்டிட்டு கடைசி வயலில் இறங்குறப்ப நான் குடுக்குன்னு ஓடி போய்
பார் கலப்பை எடுத்தாந்தா அவன் கடைசி வெயில் ஓட்டங்காட்டியும் நம்ம பார் எடுத்து விட்றலாம். எதுக்கும் 10 இருக்கான்னு எடுத்தாந்தேன். சிகப்பில் ஃபஸ்ட்டில் இருக்குது. அநேகமாக 1.5 to 1.25 மணி நேரம் இன்ஜின் ஓடணும். மாப்பிள்ளை பாருங்கள் ஃபுல்லாக டெப்த் கொடுத்து ஓட்டுறாரு டானு. அப்படி சவுண்டே மாறுது. ஓடிட்டோம். பார்த்துக்கலாம். சரி ஓகேன்பா. இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணிடலாமா? வேறு எதுவும் வேலை இல்லை, கமெண்ட் தான் ரீட் பண்ணணும். இது ஏன் அப்புறம் அப்படியே ரொட்டாட்டரில் ஓட்டிருக்கலாமா? அன்றைக்கி எதுக்கு ஆம்பு கலப்பையில் ஓட்டினான்னு ஒரு டவுட் இருந்தாலும் சொல்லிடுறேன். ஏன்னா காடு முள்ளாட்டம் காஞ்சி போச்சு. அதனால் ரொட்டாட்டருக்கு நல்லா மண் கிடைக்காது பாருக்கலாம். ஸோ அதனால் வந்து கலப்பையில் ஒரு சால் கிழிச்சு விட்டு ரொட்டாட்டர் ஓட்டுறோம்னு வச்சுக்காங்களேன். இப்போ மாப்பிள்ளை வந்து கொலை கடுப்பில் இருக்கிறான். நீ என்ன இருந்தால் கேமராவை இறக்குவேன், என்ன இருந்தால் நான் வீடியோ பாட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான். இருக்கட்டும், இன்னொரு 1/4 மணி நேரம் நம்ம ஒரு 2 வீடியோவோட கமெண்ட் ரீட் பண்ணிட்டு அப்புறமேட்டு விட்டுறலாம். மாப்பிள்ளை பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேன்பா. அடுத்தது பைசன் சேர் ஓட்டுற வீடியோவோட ஒரு கமெண்ட்டு பார்க்கலாம். ஜெகத் தேஸ் 5.3 கம்பெனி போல்ட்டு டேமேஜ் ஆகிட்டு இருக்கண்ணா, என்ன ப்ராப்ளம் தெரியல, என்ன போல்ட்டு வாங்கணுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. கேஜுவலை பொறுத்த வரலாம் வந்து இப்போ கம்பெனி போல்ட்டு கழட்டுறீங்கன்னா அதை கழட்டி வீட்டில் வச்சிடணும். வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் வந்து லோக்கல் போல்ட்டு சாதா போல்ட்டு வாங்கி சேடை ஓட்டி முடிக்க மட்டும் அந்த போல்ட்டு யூஸ் பண்ணுங்கள். கம்பெனி போல்ட்டே ஒவ்வொரு ஐட்டமும் கழட்டி போட்டிங்கன்னா மரம் அடி வாங்கும், மரம் தேஞ்சு போயிடும். ஓகேவா? அதனால் வந்து கம்பெனி போல்ட்டு ஒரு ஐட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் கேஜுவலுக்கு பைசன் பையில் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் ஒரு போல்ட்டு கூட தொலைக்கல, ஒரு போல்ட்டு கூட ஸ்லீப் ஆகல, மரப்போகல. கம்பெனி போல்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து கௌதம் 3.30 கேமராமேன் ஐ லவ் யூ, மகம் முடிச்சது ப்ரோ. அடுத்து விமல்குமார் ப்ரோ, உங்கள் சன் சூப்பராக கேமரா மேன் ப்ரோ, அவர் ஏன் பண்ண மாட்டார். அடுத்து ஸ்வான் டிஜிட்டல் சவுண்ட் சிஸ்டம் நியூ கேமராமேன் குட்டி குமார், ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க. அடுத்து டி பூபதி 3524 அண்ணா, கம்ப்ரஸரில் கேஜி வீல் போல்ட்டு டைட் பண்ண முடியாதா? டார்க்கு பத்தாது நண்பா. இன்னும் பெரிய மோட்டராக இருந்தால் தான் கம்ப்ரஸரில் போல்ட்டு கற்றுத்த முடியும். அடுத்தது மாதவன் 545 ப்ரோ, ஏன் ஹை ஃபஸ்ட்டு போட்டு காடு லோ போட்டுன்னு சொல்கிறீங்க? இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா அதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு கால். ஹலோ, ஆமாம். அடுத்தது அந்த மாதவன் கேட்டிருக்கிறாருல, இவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ஏன் ப்ரோ ஃபஸ்ட் கியரில் ஓட்டுவானா லோ தேடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ப்ரோ. சேத்தை பொறுத்த வரலும் ஏன் ஃபஸ்ட் கியர் வேணாங்கன்னா ஓட்டுறதுலாம் ஓட்டலாம் ப்ரோ. ஃபஸ்ட் கியருக்குலாம் வண்டி போகும், அதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்ல கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் ரொம்ப சேர் இறங்குற காட்டுக்கு வண்டி திணறும். டர்னு பிரேக் அடித்து இழக்கும் போது வண்டி சங்கி போவோம். ரிவேர்ஸ் போகும் போது வண்டி உசுறு போய் உசுறு வரும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினோட லைஃப் குறையும். ஓகேவா? இதே லோ தேடை யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎம் பெருசாக ட்ராப்பேஜ் ஆகாது, இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்து லோ தேடை யூஸ் பண்ண சொல்கிறேன். மைலேஜும் நல்லாயிருக்கும். அது ராமு டுடே வீடியோ சூப்பர். 0.585 டாப் போடுங்க. ஐயோ போட்டலாம். விஜய் கணேஷ் ப்ரோ, அஜித் ப்ரோ நல்லா தான் ஓட்டுறாங்க. ஓகே சூப்பர். எப்படி ஃபினிஷாக போகுது, பிஸ்னஸாக போகுதா? அவன் ஓட்டி பழகிட்டா ஓட்டுவான். இன்னும் கலப்பை ஐட்டம்லாம் கொஞ்சம் ஓடுறதுக்கு வரல ப்ரோ, ஓட்டி பழகிக்கலாம். அடுத்து சிவகுமார் 5245 எங்கள் ஏரியா ஃபுல்லாக ரொட்டாட்டரில் தான் ப்ரோ சேர் ஓட்டுவோம். எங்கள் ஏரியாவில் மினிமம் 4 வீல் டிரைவ் தான். உங்கள் டபுள் மீனிங் காமெடி சூப்பர். ஐயோ காமெடி, தண்ணி கம்மியாக வச்சு ஓட்டினா சேர் நல்லா இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். எஸ் ப்ரோ, உண்மை தான். அடுத்தது சிவநாராயணன் 4885 சுஜித் எங்கே ப்ரோ? அவர் காலேஜ் போகிறாரு ப்ரோ. சரவணன் சுஜித் ப்ரோ அண்ணா எங்கள் காலேஜ் போகிறாரு ப்ரோ. அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ, டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. விகே கேமிங் எத்தனை லட்சம் ஆனாலும் 585 டாப் போடுங்க ப்ரோ. போட்டலாம் ப்ரோ. விமல்குமார் இந்த பேலர் என்ன ரேட் ப்ரோ வருது? விமல்குமார் கேட்டுக்கிறாரு. பேலர் வந்து நான் போட்டு 320 ப்ரோ. இப்போ வந்து 295 கேட்டு பாருங்கள், ஏன்னா ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சுல. அடுத்து ஜி எடிட்டிங் 8985 என்ன ப்ரோ கேஜி வீல் சின்னதாக இருக்குது? ஆமாம் ப்ரோ, எங்கள் ஏரியாவெலாம் 2.25 தான், 3.5 3.25 கிடையாது ப்ரோ. அடுத்தது
அபி 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 NAW 3100 ப்ரோ. எல்லாடு எங்கே வாங்கினீங்க ப்ரோ? அது எல்லாடு நான் வாங்கலை ப்ரோ, செஞ்சது ப்ரோ. ஓகேவா? இல்லை பெரிய எல்லாடு கேட்குறீங்களா டீலாடு கேட்குறீங்களா? எல்லாடு தானே கேட்குறீங்க. எல்லாடு வந்து சேலம் ப்ரோ. அது ஜேசிபி உங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஜேசிபி கடை இருந்துச்சுன்னா, ஜேசிபி ஜாமான் வாங்குற கடை இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக அந்த எல்லாடு இருக்கும், கேட்டு வாங்கிக்காங்க. 3/4 இன்ச் எல்லாடு சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும். அடுத்து ராஜா முருகேசன் அபிராசன் 8180 ப்ரோ. 2 வயலும் எவ்வளோ ஏக்கர் எவ்வளோ டைமிங்கில் ஃபினிஷ்? ஏக்கரும் 4 மணி நேரம் ப்ரோ. சேர் ஓட்டி நிறைய கொடுக்குறதுக்கு எங்கள் ஏரியாவில் பண்ணுறோம். உங்கள் ஏரியாவில் எவ்வளோ டைமிங் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். அது செல்வநாதன் 7041 லோ 3 ஸ்லோவாக போகும், ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக போகும் ப்ரோ, டைமிங் டிலே ஆகும். கரெக்டு ப்ரோ. ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஓட்டி பழகிட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து அப்படியே ஓட்டி பழகிறதுனால எங்களுக்கு அது டைமிங் சரியாக போச்சு. நீங்கள் இத்தனை நாள் ஐபஸ்ஸில் ஓட்டிட்டு இப்போ திடீர்னு லோ 3 ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ப்ராப்ளம் வரும். அது உண்மை தான் செல்வம். அடுத்து ஜெய்வின்ட்டு 3660 ப்ரோ. கோகுல் வரமாட்டார், அவர் வரமாட்டார் ப்ரோ, அதை விடுங்க. அர்ஜுன் ப்ரோ டயோ பிளேடு ஷாப் நம்பர் கொடுங்க ப்ரோ. நான் இந்த ஐடி கத்தி மாற்றும் போது நம்பர் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் என்ன வரும்னு சொல்லுங்கள். கமலா சார் கரண்ட் பில் 2 மந்த் எவ்வளோ ப்ரோ வரும்? கரண்ட்டு பில் என்ன ப்ரோ, கரண்ட் பில்லு 2 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் 500 வரும் ப்ரோ. ஏன்னா 2 சர்வீஸாக இருக்குது ப்ரோ, அதனால் வந்து ஒரு 500 400 இந்த சம்திங் வரும். TN 47 விவசாயி ஆனால் இந்த ஃபீல்டில் இன்னும் 30 ஹவர்ஸ் ஓட்டலாம் ப்ரோ. ஓட்டலாம், ஆனால் அந்த 36 பிளேடுக்கு ஓட்ட முடியலையே. அடுத்து ஷான் முருக வண்டி கோகுல் எங்கே காணோம், அவர் வரமாட்டார் ப்ரோ. அடுத்து MS டிராக்டர்ஸ் கன் பிராண்ட் கன் கிங் டோனி. நம்ம சப்ஸ்கிரைபர் கரெக்டாக சொல்லிட்டார் கிங் டோனி. நாங்கள் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண வரதுக்குது. ஓகே, இன்னொரு வீடியோ கமெண்ட் பார்த்துருவோமா? அடுத்தது 585 ஓட்டின வீடியோ ஒன்று, அதோட கமெண்ட் கொஞ்சம் பார்த்துருவோம். அடுத்தது பாரத். ஆமாம் ப்ரோ, வெட்லேண்டில் 3 to 4 4th சீல் சால் ஓட்டும்போது எங்கே ஓட்டிருக்குறோம் என்ன ஓட்டிருக்குறோம்னு தெரியாது, கொஞ்சம் மாட்டிக்கிட்டு. அது நானே 3வது சால் 4வது சால்லாம் ஓட்டுற போது வந்து விலை எங்கே பிடிக்கிறேன் என்ன பண்ணுறமே தெரியாது. அதை சொல்லியிருந்தேன். அதை வந்து கமெண்டில் ஒரு நண்பர் கரெக்டாக பாரத்ன்னு ஒரு நண்பர் கரெக்டாக சொல்கிறாரு. அடுத்து விஸ்வஸ் ப்ரோ. சோனாலிக்கா RX 47 50 HP டிராக்டரில் கோமதி ரோட்டர் 42 பிளேடு ட்ரைவ் பண்ணுறோம். நாங்கள் 10 RPM சோளத்தட்டு விதைக்கிறதுக்கு 13 நாளும் உழவுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த RPM மகேந்திர 575 பண்ண முடியுமா கொஞ்சம் சொல்லுங்கள். 10 RPMலாம் வந்து மகேந்திராவில் ஓட்ட முடியாது நண்பா. அது சோனாலிக்கா ஓடும், அது விஷயம் தெரியாதவங்க சொல்லலாம். ஆனால் சோனாலிக்கா ஏன் அவ்வளோ டெவலப் ஆகலன்னு அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் இன்ஜின் சூப்பரான இன்ஜினு, டார்க் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து சோனாலிக்காவில் 50 HPயில் ஓட்டுறது 575ல் சத்தியமாக முடியாது நண்பா. அடுத்து ராஜ்குமார் 585 சேட பெர்ஃபார்மன்ஸ் போட்டேன் பார்த்துக்காங்க. அடுத்தது பிரவீன் மைண்ட் டெக் ப்ரோ. சந்தோஷ் கோகுல் எங்கே போனாங்க அப்படிடா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அதை பற்றின ஒருத்தர் இல்லாத அன்சப்ஸ்கிரைபர் பண்ணால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. நமக்கு என்ன தேவையாக தான். சந்தோஷம் ஜெயிச்சு இருக்கிறான், கோகுல் ஸ்டாப் பண்ணிட்டேன், அவன் வரதில்லை, ஓகேவா? அடுத்து மித்ரன் டிரைவர் லைஃப் ப்ரோ. அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவிங் ப்ரோ. சுஜித் ப்ரோ எங்கே போயிட்டார், வீடியோவில் எப்பவும் வரவே இல்லை, காலேஜுக்கு போயிட்டாரா? ஆமாம் ப்ரோ, அவர் ஒர்க்குக்கு போல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாரு. காலேஜ் முடிச்சுட்டு தான் அடுத்து வருவார்னு வச்சுக்காங்களேன். அடுத்த வீடியோ கமெண்ட். அடுத்தது அந்த வீடியோ ஓடி போயிடுது. அடுத்தது ரொட்டேட்டர் கத்தி மாற்றினது 415 ப்ரோ, அதோட கமெண்ட் தான் ரீட் பண்ண போகிறோம். அடுத்தது யோகேஸ்வரன் பாலகிருஷ்ணன் 310 புல் பிளேட் சூப்பராக இருக்கும். அதுங்க நல்லா தான் ப்ரோ இருக்கும், 10 மணி நேரம் கம்மியாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் அதிலிருந்து டயோ பிளேடு யூஸ் பண்ணுறதுனால டயோ பிளேடை யூஸ் பண்ணுறேன். அடுத்து கமலாஸ்ரீ இப்போது வேறு புல் பிளேட் சூப்பர் ப்ரோ. ஓகே. அபிநயா கோகுல் இனி வருவான், நான் தான் கோகுல். அடுத்தது மைன் ஹியூமன் மிது 7909 புல் ஜம்போ பனானா கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் சைடு அந்த பிளேடு இல்லை ப்ரோ. அடுத்து செல்வி சீனாபதி ப்ரோ சூப்பர் வீடியோ ப்ரோ, தேங்க்யூ நண்பா. TN 47 விவசாயி
ஆனால் புல் பவர் அண்ட் புல் ஹெச்டி 120 to 150 டயோ மாதிரி நல்லா இருக்குது ப்ரோ. ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், சேம் டயோ மாதிரியே இருக்கும். ஓகே ப்ரோ, அடுத்த ஐட்டம் வந்து உங்களுக்கொசரம் ஃபுல் ஹெச்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம் நண்பா. கிட்டத்தட்ட கத்தி போயிடுச்சுன்னு ஒரு கால் கத்தி தான் இருக்குது. அடுத்த ஐட்டம் வந்து ஃபுல் ஹெச்டி யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்து விஸ்வாஸ் டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. அடுத்தது டெக் சக்தி 69.4 ப்ரோ. ஃப்ரெண்டு வீல் டிஸ்க் சேஞ்ச் பண்ணிங்களா, என்ன ஆச்சு ப்ரோ? ப்ரோ அது பேலருக்கு மட்டும்தான் 4 வீலு. எதுக்கு அந்த 415கா? அது பழைய நம்ம வண்டியில் 415ல் இருந்த டயர் அவுட்டு ப்ரோ. டயர் எடுக்கிறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. அதனால் ஆனந்த் வண்டியோட டயர் 616 வச்சுருந்தான் டிஸ்கோட. அதனால் எடுத்து 2 நாள் ஓடிட்டோம்னு போட்டிருந்தோம் ப்ரோ. இப்போ பாருங்கள், இப்போ வர வீடியோலாம் வந்து புது டயர் போட்டாச்சு. அடுத்து அஜய் விஸ்வாஸ் 58-32 சந்தோஷ் நைட்டு என்ன மணிக்கு ப்ரோ வீட்டுக்கு போவான் ப்ரோ? வேலை இருந்தால் ஒரு 8-8:30 வரல இருப்பான் ப்ரோ. வேலை இல்லைனா 6 மணிக்கு கிளம்பிடுவான். மோகன்ராஜ் சோனாலிக்கா பிளேடு 250 hours to 300 நல்லா இருக்கும் ப்ரோ. எதுக்குன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. சோனாலிக்கா பிளேடு 250 மணி நேரம் ஓடுமா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அடுத்தது வில்லேஜ் ஃபார்மிங் ஜிடிசி ட்ரக்ஷன் 28-22 ப்ரோ. ரீப்பர் ஃப்ரண்ட் ஃபிட்டிங் பரவாயில்ல, பேக் ஃபிட்டிங் பரவாயில்லையா ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. சத்தியமாக கட்டுற பாரு, ரீப்பரை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது நண்பா, வேணா கேட்டு சொல்கிறேன் ஓகேவா. மோகன்ராஜ் ஜிஎஸ்பிடிஓ ட்ரால் என்ன, அது எதுக்கு, எவ்வளவு வேகம் சுற்றும்? ஓ ப்ரோ, ஜிஎஸ்பிடிஓவில் ப்ரோ கிரவுண்ட் பிடிஓன்னு சொல்லுவாங்க ஓகேவா. அது வந்து ரொட்டேட்டருக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ லோ பஸ்ஸில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நம்ம 540 சுற்றுதா. இதே ஜிஎஸ்பிடிஓங்கிறது லோ பஸ்ஸில் ஒரு வேகம் சுற்றும், அதே லோ செகண்டுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக சுற்றும், லோ தேர்டுக்கு இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் வேகமாக சுற்றும். ஆனால் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மெயின் கிளச்சு சீக்கிரம் அடி வாங்கும் ப்ரோ, லைஃப் கம்மியாக இருக்கும். கல்லுக்காட்டெல்லாம் ஓட்டமாக ஓவர்லோட் ஆகி கிளச்சு ஸ்ப்ரிங் கட் ஆகி போயிடும். அடுத்து மோகன்ராஜ் 1076 அவருக்கு தான் அந்த கமெண்ட்டு. அடுத்தது பரன் ஜோதி பூபாலன் 22-32 415 உங்களுக்கு பெருசாக டிராக்டரா? அது 1000 ரூபா வச்சு ஓட்டும் ப்ரோ, ஒன்றும் பிடிக்கல. அடுத்தது மகாதானன் 20 175 இல்லையா? இப்போ ரேட் ஏறிடுச்சு ப்ரோ, 10 ரூபா ஏறிடுச்சு பிளேடு மேலே. அடுத்து கமலா யார் ப்ரோ அந்த விக்கி? அது எங்கள் ஊருக்கார பையன் ப்ரோ, சும்மா வருவான் டைம் பாஸ்க்கு. இத்தனை ட்ரெயினில் ப்ரோ. சந்தோஷ் ஒரு அளவுக்கு தொழில் பழகிட்டான், போக போக இன்னும் சூப்பராக கற்றுக்குவான் ப்ரோ. டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது ராஜ்குமார் ப்ரோ, அன்னைக்கு தேவா டிராக்டர் லைஃப்பில் கல்லுக்கா போடுற மிஷினில் கம்பு போட்டிங்களா, அது பெஸ்ட், அந்த போஸ்ட் போடுங்க. ஏன் ப்ரோ அதை கேட்குறீங்க? அது முத்துப்பாண்டி புல் ஜம்போ ப்ளஸ் 120 சபரி 91-39 புல் ஹெச்டி ப்ரோ 120 ஹவர்ஸ்க்கு மேலே ஓடுது ப்ரோ. ட்ரைலேண்டு 70 ஹவர்ஸ்க்கு ஓடுது ப்ரோ. 50 ஹவர்ஸ் போதால் புல் ஹெச்டியா? பார்க்கலாமே இந்த ஐட்டம். புல் ஹெச்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 150 ரூபா தானே வருது, போட்டு பார்க்கலாம் ப்ரோ எப்படி இருக்குன்னு. அட்டை பாடிக்கிறேன். ஆனால் எங்கள் ஊரில் மழை இல்லை, வேணா உங்கள் ஊரில் மழை இருந்தால் சொல்லி அனுப்பி விடுங்க. நான் எங்கே ப்ரோ அனுப்புறது? ஜெகதீப் வீடியோ சூப்பரானா. அண்டு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். 3 லிட்டரு விப்பா இல்லைனா சுராஜ் 843 வீடியோ போடுங்க. 3 லிட்டரு தான் விப்பா இல்லை, புரியலையே ப்ரோ. அடுத்து டிஎன் ரைட்ஸ் எஸ்பி ப்ரோ டிராக்டரி மாஸ் ஸ்னாப் ஆர்பிஎம் எவ்வளோ ப்ரோ? ஆர்பிஎம் வந்து 1500 ப்ரோ. விஸ்வாஸ் ப்ரோ டுடே சூப்பர், தேங்க்யூ நண்பா. ஆர்கேபி 99-53 சூப்பர் ப்ரோ. 2 வீல் டிரைவ் 42 ஹெச்பி வண்டியில் 5 கலப்பை எப்படி ஓட்டணும்னு செட்டிங் எப்படி வைக்கணும்னு சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, வீடியோ போடுறேன். மதையாம்பால் ப்ரோ ஜாண்டியர் மிதற்குள்ளே பண்ணியே இருக்கு, வண்டி ஹீட் ஆகும் போது அது பாயிண்ட் மறந்துச்சு, அன்னைக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? என்ன தெரியலையா ப்ரோ? எனக்கு இன்னொரு கமெண்ட் கிளியராக போடுங்க.
அடுத்தது ப்ரீவு டிவி விஸ்வாஸ் ப்ரோ 4 வீல் டிரைவுக்கு ஃப்ரண்ட் வெயிட் போடலாம் ப்ரோ. சிவா 60 HP 3 லிட்டரு ரியல் ப்ரோ. 60 HP 3 லிட்டரா? எந்த வண்டி சொன்னே தெரியலையே. சபரி மோரைன் யுகேஸ்வரன் பாலகிருஷ்ணன் பைசான் பேயில் எங்கள் ஏரியாவில் யூஸ் பண்ணலாம். என்ன கியரில் யூஸ் பண்ணலாம்? பைசான் பேயில் நான் எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் லோ ஃபஸ்ட்டு தான் ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க. லோ செகண்டு கிடையாது, லோ ஃபஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க ரொட்டேட்டருக்கு. இதே கல்டிவேட்டராக இருந்தால் லோ தேர்டு இல்லைனா வந்து ஹை ஃபஸ்ட்டு தான் எங்கள் ஏரியாவுக்கு மேக்ஸிமம். அதிகமாக ப்ரோ 1 ஹவருக்கு 4 வீல் டிரைவ் ஹவு மச் லிட்டர்? 4 லிட்டர் டு 4.25 லிட்டர், மேக்ஸிமம் 4.25 லிட்டர் ப்ரோ. அதுக்கு மேலே போகிறதில்ல. அது செந்தில்குமார் சூப்பர் ப்ரோ. 60 HP வண்டியில் 3 லிட்டருக்கு மேலே தான் ப்ரோ போகும். என்னென்ன ஊரில் டொய்க்ஸ் போர் அக்டோமிஸ் 55 மாடல் 55 HP 4 to 5 லிட்டர் போகும். ரொட்டேட்டருக்கு ஃபீல்டுக்கு வெட்லேண்டுக்கு 6 லிட்டர் போகும். இது ஒரு செந்தில்குமார் சொல்கிறாருல, இது 100 உண்மை. அடுத்தது பார்த்தா பாரதி பவர் ரூம். ஹாய் அண்ணா, ஐ எம் மேட்டூர். உங்கள் ஊர் நேம் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? சேலம் ஆட்டியம்பட்டி வீரபாண்டி ப்ரோ. அடுத்து சபரி ப்ரோ. சோனாலிக்கா 50 HP வண்டி 45 RPM வைப்போம். 1 ஹவர் ட்ராப் ஆகும் ப்ரோ. 3600க்கு 3700 போகும். சூப்பர் ப்ரோ. சோனாலிக்கா போகணும், ஆனால் யாரும் அதை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. சோனாலிக்கா அதுக்கு ஒரு கமெண்ட் வேல்டு. சோனாலிக்கா யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வண்டியோட அருமை தெரியும். சூப்பர் வண்டி. அது உண்மைதான் ப்ரோ. சோனாலிக்கா எனக்கே தெரியும். எங்கள் சித்திட்டு பையன் ஒருத்தன் வச்சுக்கிறான், சூப்பராக இருக்கும் ஆத்தூரில். அடுத்தது தினானி இன்ஜுரி அவர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ நானும் இந்த வண்டி தான் வச்சுருக்கேன். எங்கள் ஏரியாவில் உழுவுறாங்க. ஹை ஃபஸ்ட்டில் போட்டால் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. 5 ஆம்க்கு மேலே வச்சாதான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. மீடியம் தேர்டு போட்டால் நல்லா ஸ்பீடு உழுவுது. ரிப்ளே வீடியோ பண்ணாமல் தனியாக எனக்கு பண்ணுங்க. ஓகே ப்ரோ. கரெக்டு தான் ப்ரோ. அது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஓட்டி செட் பண்ணீங்களோ அதனால தான் ப்ரோ. எழிலரசன் 3.5 லிட்டர் தான் போகும் ப்ரோ. சூப்பர். ராஜ்குமார் போய் ப்ரோ மேக்ஸிமம் 4 லிட்டர் போகும். கரெக்டு ப்ரோ. ஒரு வண்டி ஓடுற டெப்த்து வச்சே சொல்லலாம் ப்ரோ. ஓகேவா? உண்மையாக பொய்யா? அது இப்போ ஒருத்தவங்க வந்து நானாகட்டும் நீங்களாகட்டும் ஒரு ஃபீல்டில் ஓட்டுறோம்னு வைங்க, அதில் வந்து நம்ம வச்சே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இந்த வண்டி இவ்வளோ தான் டீசல் போகும், இந்த லோடுக்கு இவ்வளோ தான் டீசல் போகும்னு ஒரு கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து இப்போ ஒரு 3 மாதம் 1 வருஷம் இப்படி போட்டவங்களுக்கு வந்து தெரியாது. வண்டி இந்த வண்டியெலாம் டீசலே குடிக்காதரா, அவன் பொய் சொல்கிறான் அங்கேயே இங்கேன்னு. ஆனால் வந்து இதே ஒரு 5 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் ஒரு டிராக்டர் ஃபீல்டில் இருக்கிறானோ, அந்த வண்டி ஓனருக்காகட்டும் அந்த டிரைவரே அத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்தாலும் வண்டி எடுக்கிற RPM HP எடுக்கிற லோடு டெப்த்து இதை வச்சே வந்து மேக்ஸிமம் இந்த வண்டி இவ்வளோ டீசல் போகும், மினிமம் இந்த வண்டி இவ்வளோ டீசல் எடுக்குங்கிற அளவுக்கு ஓரளவு தெரியும். அதை விட்டுட்டு இந்த 60 HP வண்டி 30 மணிக்கு 2.5 லிட்டர் தான் போகுது, 3.25 லிட்டர் தான் போகுது இப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய். அவங்க எப்படி 3.25 லிட்டர் கணக்கு எடுப்பாங்கன்னு வச்சுக்காங்க. 10 லிட்டர் எடுத்துவிட்டு மீட்டரை குறிச்சிக்குவாங்க. 10 லிட்டர் ஊற்றிட்டு 60 HP வண்டியை 10 லிட்டரை ஊற்றிட்டு இங்கேருந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூக்கிட்டு போவாங்க. ரோடு ரன்னிங்கு திரும்பி சைட்டில் போய் 2 மணி நேரம் ஓட்டுறது எல்லாம் கூட்டி கணக்கு போட்டு திரும்பி மீட்டரில் 4 மணி நேரம் ஓடிடுச்சுப்பா என் வண்டி 2.5 லிட்டரு. தூக்கிட்டு போகிறதெல்லாம் கணக்கே வைக்கக்கூடாது அடிக்கிற டீசலில். அங்கே போய் சைட்டில் ஓடுது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் கணக்கு வைக்கணும். ஏன்னா ரோடு ரன்னிங்க்கும் ஃபீல்டில் ஓடுறதுக்கும் டீசல் மைலேஜ் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாகவும் வேரியன்ஸ் ஆகும். ஓகேவா? அதனால் அதை வச்சு என்றைக்குமே கால்குலேஷன் பண்ணக்கூடாது நண்பா. மாப்பிள்ளை பாருங்க செட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டு போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன் மாப்பிள்ள ஹெட்செட்டு போட்டு பாட்டு கேட்குறா? ஓ ஆஃப் பண்ணிட்டே போடுவியா? சரி போட்டுக்கோ. ஓகே நண்பா. மாப்பிள்ளையும் செட்டு ஒரு பாட்டு கேட்குறானா, கேட்கட்டும். நம்ம அப்புறமேட்டு நம்ம விஷயத்தை கேதர் பண்ணுவோம். அதுங்காட்டி மாப்பிள்ளை டேஸ்ட் அடிச்சுட்டு வரேன்ட்டு எஸ்கேப் ஆகிட்டான். வண்டியில் வேறு பீப் சவுண்டு வருது. உங்களுக்கு காது கேட்குறது என்னன்னு தெரியல. மகேந்திராவில் என்னென்னா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் போதே பீப் சவுண்டு வரும்.
இதை வச்சு அலாட் ஆகிக்கலாம். இன்னும் அரை மணி நேரம் தான் ஓடணும். இருக்கிறது கரெக்டாக ஒன்றை எந்த முடின்னு முடியறதுக்கு டீசல் வரும். ஸோ அதனால் நீ போய் டீசல் அடிச்சுக்கிட்டு 585 பார்க்கில் போய் மாட்டிட்டு வாடா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ நம்ம அப்படியே ஓட்ட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் ஓட்டி ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். மாப்பிள்ளை வரட்டும். ஒரு ரொட்டேட்டர் ஓட்டிட்டு எல்லாம் அந்த காடு ஓட்டிட்டு நம்ம பாருங்க. இந்த வரப்பு வந்து நேராக தான் கமெண்டில் சொல்லுங்கள். இதுவும் நேராக இருக்குதா இல்லை கோணையாக இருக்குதானே கமெண்ட் பண்ணுறேங்க.
வரண்டா எல்லாம் போட்டாச்சு பாருங்க 605 அங்கே ஓடி இருக்குது. இட்ட காமிக்கிற ஏன் இதோட வளர்ச்சிங்க சொல்லுங்க அதான் தெரிஞ்சுக்கணும். நானும் லேயர் கொடுத்துருக்கேன் கம்முடுறேன் பாருங்களே அண்ணன் நேராக பிடிக்கிறாராமா, நேராக வருதா இல்லை போனையாக வருதான்னு கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த பாதியோட வளர்ச்சிட்டு வந்தது எதுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஊர் சைடு வந்து கலப்பையில் போடுவீங்களா இல்லை கையிலே போடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்க அண்ணன் புதருக்குள்ளே விட்டு விளாண்டு இருக்கிறாங்க. உங்கள் சைடு எப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்க ஓடி வந்து ஜாலியாக நிற்கிறாரு பாருங்க. ஓகே நண்பா, ஒரு சில்லி வண்டிக்கிட்ட ஃபோனை கொடுத்தேன், கேமரா கொடுத்தேன், எப்படி ஷூட் பண்ணி வச்சுக்கிறான்னு தெரில. பார்க்கலாம்ப்பா, கிளிப் எடிட் பண்ணும் போது பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பேசி வச்சுக்கிறான். ஓகே நண்பா, சோளை வச்சு ஒத்த வஞ்சி பார் ஓட்டியாச்சு, வேலை முடிஞ்சுது. அடுத்தபடியாக என்ன வேலைன்னா, இப்போ பார் ஓட்டிட்டா இதெல்லாம் பட்டம். இது எப்படி பிளான் உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த ஓரத்தில் வாய்க்கா போட்டு விட்டாங்கன்னா அப்படியே திருப்பி விட்டோன்னா ஏகத்துக்கு அப்படியே ஒவ்வொன்றா வாழ தண்ணி பாஞ்சிடும். இந்த வயலில் நான் நடு வயலில் பைப் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஓரத்தில் இந்த இருறா டே மாப்பு ஏறணும். எதுக்கு இந்த ஓரம் 2 பேர் நிற்கிற சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து கரை பெருசாக வரும். இல்லைன்னா வச்சுக்காங்க கலப்பில் வெயிட்டு கம்மி, அதனால் வந்து மண் கம்மியாக தான் வரும். இப்போ பாருங்க கரை எப்படி குமிச்சிக்கிட்டு வருதா, இதுதான். இப்போ இந்த இப்படி வாய்க்கால் இதில் தண்ணி வந்து இந்த ஓரத்தை பட்டு இப்படி பாஞ்சிரும். இதுக்கு மடையை போட்டு இப்படி விட்டுக்குவாங்க, அப்படியே ஒவ்வொன்றா. அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த 1 இந்த 2 இந்த குட்டி வயல் 3, இந்த 3 வயலுக்கும் அப்ராக்சிமெண்ட்டாக நான் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா 500 ரூபா வாங்குவோம் ப்ரோ. இது வந்து மணிக்கணக்குலாம் அங்கே ஓட்ட மாட்டோம், ஒரு கணக்குலையும் ஓட்ட மாட்டோம். ஒன்லி பிக்ஸ்டு வயலை பார்த்து இந்த வயலுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற ரேஞ்சில் நாங்கள் ஓட்டுன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான், ஓட்டிட்டு அந்த மூலையில் மேலே ஏறுறான் பாரு, ஏறி வந்து வயல் ஓட்ட வேண்டியதான். இந்த பெரிய வாள் இந்த பக்கமாக, இந்த சின்ன வாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது டைரெக்ஷன். அப்படியே அங்கேருந்து 2 பட்டம் போட்டு வாழாக எடுத்துட்டுருவாங்க. அதுக்கோசரம் இந்த தாவாய்க்காய் 2 வாய்க்காய் போட்டுவிட்டு அந்தானே ஒத்தையாக போட்டு எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதோட பிளான் இப்படி. மாப்பிள்ளை நேர் பார்க்குறானா, அப்படி ஸ்ட்ரெயிட் பார்வையோட பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்க. நல்லா தான் ஆகிறேன். ஏய், பையனுக்கு காய் பத்திரம்டா, பையனுக்கு காய் பத்திரம்.
ஓகே நண்பா, இது வந்து இந்த செலவுக்கு உண்டான வாய்க்கால். என்ன வண்டியில் போட்டோம்னா வாய்க்கால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை, போட்டு தானே ஆக வேண்டும். இது கையில் போகிறதுனா இது எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களாம் நினச்சி பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் வேலை முடிஞ்சு போச்சு டக்குன்னு. வண்டியில் ஓட்டுறதுக்கும் மிஷினில் போடுறதுக்கும் வித்தியாசம். இது அப்படியே அங்கேருந்து ஒரு காரை வந்துட்டா 2 பட்டம். நான் 2 3 மாப்பிள அப்படியே ரிவேர்ஸ் போய் வந்துடு. அந்த பக்கம் போய் ரிவேர்ஸ் போயிரு. நேராக ரிவேர்ஸ் போ. உனக்கு கொடுக்குறவா, பெருசாக கொடுக்குறவா. பின்னாடி ஒரு பையன் உட்காந்துக்கிறான்ல ப்ரோ, அவனுக்கு வந்து வண்டி ஓட்டி பழக்க விட்றான். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஓட்டி பழக்க விட்டவங்களாம் எனக்கு பெருசாக கொடுத்துட்டானுங்க. இன்னுமே என் வாழ்க்கையில் இனிமேல் வண்டி ஓட்டி யாருக்கும் பழகி விடக்கூடாதுங்கிற ஒரு தாட்டுக்கு போயிட்டேன். எவனுக்கு வண்டி ஓட்டி பழகி விட்டு நல்லதை நினைக்கிறானு சொல்லுங்க பார்க்கலாம். ஓட்டி பழகிட்டா நான் வைக்கிறதாண்டா காசு, நீ கொடுக்குறதாண்டா சம்பளங்கிற மாதிரி பேசிக்கிறானுங்க. ஸோ அதனால் எவனுக்குமே இனிமேல் வந்து ஓட்டி பழகி விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் வந்து 2 பொழுந்துட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. 3 பட்டம் இந்த அதில் ஒன்று போடு, அதில் ஒன்று போடு, போய் வந்துரு. நீ கிளறி விடு கையில். ஓகே நண்பா, அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல். சென்டரில் பெருசாக தான் இருக்கணும். கரெக்டு. ஓகே. ஆமாம்மா, இப்போ தெரியாத உனக்கு? ஓகேங்கப்பா, அவ்வளோதான், முடித்து விட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல். சொல்லிட்டோம். ஏன்னா இனிமேல் ஓட்டி முடிச்சாச்சு. இனிமேல் எதுக்கு மழை வருது? ஓட்டம் காட்டி வந்து தான் கெடுக்கணுமா தவிர இப்போ கிடக்கக்கூடாது.